பொடுதலை. இது வந்து துவையல் அரைச்சிக்கணும். துவையல் அரைச்சி சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். வயிற்றுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணு, பசியெல்லாம் எடுக்கும். நல்லா பசி எடுக்கும். எல்லாம் இதை பறித்து துவையல் அரைச்சிக்குவோம். இந்த அளவுக்கு கொத்தாக ஆஞ்சி எடுத்துக்கலாம். இல்லைன்னா இப்படி ஒன்று ஒன்றா ஆஞ்சி. இந்த பொடுதலை பறித்து இது இப்போ அலசி சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி எடுத்தோம். துவையலுக்கு என்னென்ன தேவை? இவ்வளோ இலைக்கு நல்லா ஒரு கைப்பிடி இலை இருக்குது. அதுக்கு இந்த பட்டை மிளகா ஒரு 15 மிளகா இருக்கும். மிளகா வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு புளி, கொஞ்சோண்டு பெருங்காயம், ஒரு பூண்டு எல்லாத்தையும் வதக்கிக்குவோம். எடுத்துட்டு பெருங்காயத்தை பொரித்து எடுத்துக்குவோம். அதுலேயே இந்த பட்டை மிளகாயும் போட்டு வறுத்து எடுத்துக்கோம். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொடுதலையும் போட்டு வதக்கிடுவோம். நல்லா சுருளாக வதக்கி தேவையான உப்பு போட்டு அரைச்சிடுவோம். துவையல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த இலை வந்து வீட்டில் எல்லாம் இருக்காது, வயல் வரப்போவில் தான் இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டு கொல்லையில் நாங்கள் வச்சுருக்கோம். வீடியோவில் பார்ப்போம்.